அம்மா வாங்க வாங்கம்மா. போனா 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 எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உன்னை என் பழைய போனாவா பாக்குறேம்மா. இப்பதாம்மா என் மனசுக்கு ஆறுதலா இருக்கு. என் தங்கமே, அம்மா உங்க 2 பேருக்கும் எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு புரியலம்மா. உள்ள கூட்டிட்டு போங்கம்மா. வா போனா வா. என்னமோ தெரியல பாரா, பூனாமாவை பார்க்கும் போதெல்லாம் எனக்குள்ள ஏதோ ஒரு இனம் புரியாத உணர்வு ஏற்படுது பாரு. பெத்த அம்மாவை பார்க்குற மாதிரி. அவங்க உண்மையிலேயே உங்க சொந்த. என்ன பாரு, ஏதோ சொல்ல வந்த நிறுத்திட்ட? இல்லைங்க, அவங்க உண்மையிலேயே உங்க சொந்த அம்மாவா இருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. நான் அவ்வளவு அதிர்ஷ்டசாலி இல்ல பாரா. நாங்க உச்சந்தி பிள்ளையார்லேருந்து பிள்ளையார்பட்டி பிள்ளையார் வரைக்கும் எல்லா பிள்ளையாரையும் கும்பிட்டாச்சு. மீனாவுடைய பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைச்சா நல்லா இருக்கும். மீனாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர வேணான்னு உங்க 2 பேருக்கு நான் எவ்வளவோ சொன்னேன். இன்னைக்கு காலையில என்னாச்சு தெரியுமா? பக்கத்து வீட்டு மாமியால மீனாவுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும். பாவம் மாமி, அவ ஒரு பைத்தியம் சொல்லி அமிச்சிட்டேன். மாமி எப்படியோ நான் சமாளிச்சு அமிச்சிட்டேன். இதே வேற யாராவது வந்திருந்தா என்ன பண்ணிருப்போம்? தினமும் வீட்டுல செத்து செத்து பழைக்க முடியுமா? மாப்பிள்ள முகத்தை பாத்தீங்களா? நிம்மதியே இல்லாம நட போன மாதிரி போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காரு. வினோத் அப்பாவியே அங்கிள்னு கூப்பிட வேண்டிய சூழ்நிலை. நம்ம வீட்டுல யாருக்குமே நிம்மதியே இல்லைங்க. நாகு, நீ உன்னுடைய நிம்மதியை மட்டும்தான் பாக்குற. மற்றவன் கஷ்டத்தையும் நாம பார்க்கணும். மீனாவுடைய புருஷன் சிவா நம்ம சிவாக்காக தான் செத்துருக்கான். சப்போஸ் மீனாவுடைய இடத்துல நம்ம பார்வதி இருந்திருந்தா நம்ம மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். அதே சமயம் மீனா வாழ்க்கை இழந்ததுக்கு நாமளும் ஒரு விதத்தில் காரணமாயிட்டோம். அவளுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது நம்ம கடமை இல்லையா? நாகு, எந்த சூழ்நிலையும் அனுசரித்து போக நம்ம பழகிக்கணுமா? பெரியாத்தா, சோமசுந்தர ஐயாவுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அவங்க எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்க, வந்த உடனே கொடுத்துக்கலாம். அம்மா, நாம இந்த வீட்டுக்கு வந்த விஷயத்த சொக்கலிங்கத்துக்கு ஃபோன் பண்ணி சொன்னியா? எங்கே போன் ட்ரை பண்றேன், கிடைக்கவே இல்லையா லைனு. அவன் எங்க இருக்கானோ, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கானோ.
அம்மா பார்வதி அம்மா சாப்பாடு எடுத்துட்டு சொன்னாங்க. மீனா, என்ன பாட்டி? பார்வதிக்கு சாப்பாடு எடுத்துட்டு போக ஆள் வந்திருக்குமா, சாப்பாடு கொண்டு வா. இது வந்துட்டு பாட்டி. நீ கொஞ்சம் வெளியில இருப்பா, சீக்கிரம் வாமா. நானே எடுத்துட்டு போறேன் பாட்டி. நீ எதுக்குமா சிரமப்படுற? பார்வதி தான் ஆள் அனுப்பியிருக்கால. காலையில இருந்து வீட்லயே இருக்கிறது போர் அடிக்குது பாட்டி. நானே போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். வெளியில போன மாதிரி இருக்கும், அப்படியே பார்வதி அக்காவும் பார்த்த மாதிரி இருக்கும்ல. இல்ல, நீ போறது அந்த பொண்ணுக்கு ஏதாவது தொந்தரவா இருக்க போதுமா? பார்வதி அக்காக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி, நான் வந்திருக்கிறது தெரிஞ்சா உடனே ஓடி வந்து என்கிட்ட பேசுவாங்க. உங்களுக்கு அவங்கள பத்தி தெரியாது பாட்டி. என்னம்மா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? சும்மா தொணன்னு பேசாத. உங்க 2 பேருக்கும் சாதம் எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க, நான் வரேன். ஐயோ கடவுளே, இவ பாட்டுக்கு கிளம்பி போறாளே. அங்க சிவாவை பார்த்தான்னா பிரச்சனை பெருசால ஆயிடும். இப்ப என்ன பண்றது? ஏண்டா, பார்வதி போன் நம்பர் உனக்கு தெரியுமா? ஐயோ தெரியாதா அத்தா? தெரியாதா? போச்சு, எல்லாம் போச்சு. இவ்வளவு நாள் நாம கட்டி காப்பாத்தின விஷயம் எல்லாம் இப்ப இவளுக்கு தெரிய போகுது. கடவுளே, என் பேத்திய நீதான் காப்பாத்தணும், நீதான் காப்பாத்தணும். பாரு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமா போயிட்டு இருக்கு. நீங்க எதை பத்தி சொல்றீங்க? மீனாவை நம்ம வீட்டுக்கு நீ அழைச்சு வந்திருக்கல, அதை பத்தி தான். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, சீக்கிரம் சரி. சார், என் வீட்டுக்காரர் ரொம்ப அழுதுட்டு இருக்காரு, கொஞ்சம் வந்து பாருங்க சார். என்னாச்சுமா? தெரியலைங்க சார். வாங்க, நான் பார்த்து போயிட்டு வாங்க. சார், என்ன சார் பண்ண போறோம்? இன்ஜெக்ஷன் தான் போட போறோம். அதுக்கே சார் இப்படி கத்துறீங்க? என்ன பண்றீங்க? கையெடுங்க, கையெடுங்க. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். விட மாட்டீங்க. நான் பாத்துக்கிறேன். ஜஸ்ட் ரிலாக்ஸ், ஜஸ்ட் ரிலாக்ஸ். மீனா, என்னாச்சுமா? செருப்பு அறந்துருச்சுக்கா. நீ நீ எதுக்காகமா இவ்வளவு தூரம் வந்த? டிரைவர் கிட்ட கொடுத்திருந்தா கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்கல்ல. என்னக்கா இது? வீட்டுல நான் சும்மா தானே உட்காந்துட்டு இருக்கேன். சிவா மாமா வேற வேலை இருக்குன்னு வெளியில போயிட்டாரு, அதான் நாமளே கொண்டு போலாமேன்னு கொண்டு வந்தேன். ஏங்கா, நான் சாப்பாடு கொண்டு வரக்கூடாதா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நீ வா, உள்ள வா, நீ போ. சரிக்கா. உட்காரு. ஐயோ, எதுக்கு மீனா உனக்கு சிரமம்? தம்பி, என்னை ஏமாத்திட்டான் தம்பி. ஒரே நாள்ல என்ன நடுத்தருவு கொண்டு வந்துட்டான் தம்பி. அவன் என்ன
அவன் என்ன ப்ளீஸ் ப்ளீஸ் ஏமாத்திட்டான் ப்ளீஸ் தம்பி, டென்ஷன் ஆகாதீங்க. ஏமாத்திட்டான் தம்பி. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, எல்லாமே என்ன சரியாயிடும். செய்யறது தம்பி? கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் எங்கேயும் போயிடாது. டென்ஷன் ஆகாதீங்க. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் அவன் ரிலாக்ஸ். என் குடும்பத்தை Relax, நடுத்தருவுக்கு கொண்டு relax. வந்துட்டான் தம்பி, நடுத்தருவுக்கு கொண்டு வந்துட்டான். டென்ஷன் ஆகாதீங்க, டென்ஷன் நடுத்தருவுக்கு ஆகாதீங்க. கொண்டு வந்துட்டானே, நடுத்தருவுக்கு கொண்டு வந்துட்டான். இல்ல மீனா இருக்கட்டும், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு பசி இல்ல, நீ வச்சிடு. மணி 2 ஆகுது, பசிக்கலன்னு சொல்றீங்க. நான் என் கையால உங்களுக்கு பரிமாறுறேன், பசி தானா வரும். உங்களுக்காகவே நான் பார்த்து பார்த்து இன்னைக்கு சமைச்சேன். போதும் சாப்பிடுங்கக்கா. போதும் மீனா. வலிக்குது. ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். சரியா? போதும். இவ்வளவு அதிகமா எல்லாம் என்னால சாப்பிட முடியாது. போதும். நல்லா சாப்பிடுங்கக்கா. நீங்களாம் வெளியே இருங்க. அம்மா வெளியே வெயிட் பண்ணுங்க. தம்பி நான் எப்படி வாழ்ந்தேன் தெரியுமா தம்பி? கோயம்புத்தூர்ல எனக்குன்னு ஒரு மரியாதை இருந்துச்சு தம்பி, அதெல்லாம் போச்சே தம்பி, போச்சே, எல்லாமே போச்சே தம்பி. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் பண்ணுங்க. முதல்ல நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, எல்லாமே நல்லபடியா நடக்கும். மனசு போட்டு கொழுப்பிக்காம அமைதியா இருங்க, அமைதியா இருங்க, அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. ரிலாக்ஸ் பண்ணுங்க. இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், நல்லா ரெஸ்ட் எடுங்க. ப்ளீஸ் தூங்குங்க. கண்ணு மூடுங்க, கண்ணு மூடுங்க, கண்ணை மூடுங்க. நான் வச்சுக்கிறேன் மீனா, நான் வச்சுக்கிறேன். நீ உட்காரு ப்ளீஸ். பொரியல் வச்சுக்கோங்கக்கா. போதும் மீனா. நானே உங்களுக்காக சமையல் பண்ணேன். எப்படி இருக்கு? ஆ நல்லா இருக்கு மீனா. என்ன இப்படி சாப்பிடுறீங்க? நல்லா அள்ளி போட்டு சாப்பிடுங்க. இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும், நான் அப்புறமா எடுத்து வச்சுக்கிறேன். உனக்கு எதுக்கு சிரமம்? உனக்கு லேட் ஆயிடுச்சு மீனா, நீ வீட்டுக்கு கிளம்பு. இல்லக்கா, நான் உங்களை மட்டும் பார்க்க வரல. இங்க புவனம்மான்னு ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்களையும் பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். அவங்க எங்களுக்கு நெருங்கின சொந்தம். நான் பார்த்துட்டு வந்துடுறேன்க்கா. சீக்கிரம் பார்த்துட்டு வா. ரேவதி, பார்வதி எங்க இருக்காங்க? அவங்க ரூம்ல தான் டாக்டர் இருக்காங்க. லஞ்ச் வந்துச்சு? வந்துருச்சு. மீனா இங்க எப்படி? மீனா சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க. எங்க அவ போனா அம்மாவை பார்க்க போயிருக்கா. நீங்க இங்க இருந்தீங்கன்னா பிரச்சனை ஆயிடும். வேணாம், நான் மாடியில இருக்கேன். அவ போனதுக்கு அப்புறம் என்ன ஃபோன் பண்ணு, சரியா? வாம்மா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. புவனம்மா எப்படி இருக்காங்க? நல்ல முன்னேற்றம் இருக்கிறதா டாக்டர் சொல்லியிருக்காங்கம்மா. என் மாமா ராஜசேகரும் என் அப்பா சொக்கலிங்கமும் பண்ண தப்புக்கு நீங்க இப்படி ஆயிட்டீங்க. அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்.
தான் கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே